وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம் தலைவர், எம் இறுதி தூதர், எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரது சொல், செயல், அங்கீகாரம், பண்பாடு, பண்பு ஆகிய அனைத்தையும் அணுவாக பின்பற்றி நடந்த அன்னலாரது தோழர்கள், துயர்ந்தோர்கள், அவர்களை பின்துயர்ந்தோர்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவும் அவனது தூதரும் எமது இருளக வாழ்க்கையின் நலன் கருதி எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்ட விடயங்களை எம் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவும் அவனது தூதரும் எமது இருளக வாழ்க்கையின் விமோசனம் கருதி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி கூறிய விடயங்களை எம் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முற்றிலும் விலகி நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸனல்லாஹு பில் இஸ்லாம் வ இன் தலபுனா அல் இஸ்ஸத பிகைரி மா அஸனல்லாஹு பிஹி அஸல்லனல்லாஹ். நிச்சயமாக நாங்கள் ஓர் இழிவடைந்த சமூகமாக இருந்தோம். இத்தருணத்தில் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தினூடாக எங்களை ஒரு உயர்ந்த சமூகமாக மாற்றி அமைத்தான். இந்த இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை கொண்டு நாங்கள் கண்ணியத்தை தேடும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா மேலும் எங்களை இழிவடைந்த நிலைக்கு தள்ளிவிடுவான் என்கின்ற அந்த நற்சிந்தனையை இந்த ஹுதுபாவின் ஆரம்பத்தில் உங்களுடைய சிந்தனைக்கும் கொண்டு வர விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்திலே சுற்றுச்சூழலும் மனிதனும் என்கின்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பை தெரிவு செய்வதற்குரிய 3 முக்கிய நியாயங்கள் என்னிடம் காணப்படுகின்றன. ஒன்று, இஸ்லாமிய மார்க்கம் அது ஒரு முழுமைத்துவமான ஒரு மார்க்கம். மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, பொருளாதாரம், அரசியல் என்று எல்லா துறைகள் சார்ந்த விவகாரங்களுக்கும் துல்லியமான வழிகாட்டல்களையும் நடைமுறை சாத்தியமான வியாக்கியானங்களையும் கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கம் நிச்சயம் இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவும் தெளிவான விளக்கங்களை கொண்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. இரண்டாவது, ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடுகையில் இந்த நாட்டில் வாழ்கின்ற இந்த முஸ்லிம் சமூகம் இந்த சுற்றுச்சூழல் விவகாரங்களில் கொஞ்சம் அசிரத்தையாகவும் பொதுபோக்காகவும் கவனக்குறைபாடாகவும் இருப்பதாக ஒரு தோற்றப்பாடு நிலவி வருகிறது. ஏனைய சமூகங்களோடு, சமயத்தவர்களோடு ஒப்பிடுகையில் இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த முஸ்லிம் சமூகம் இந்த சுற்றுச்சூழல் விவகாரங்களிலே ஒரு வகையிலான பொதுபோக்கோடும் கவனக்குறைபாட்டோடும் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு நிலவுகிறது. எனவே இது ஒரு இரண்டாவது நியாயமாக இருக்கிறது. மூன்றாவது நியாயம், உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கக்கூடிய WHO எனப்படுகின்ற உலக சுகாதார ஸ்தாபனம் அண்மையிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. உலகத்தில் வருடாந்தம் நிலவுகின்ற மரண விகிதாசாரங்களிலே
24% மரண விகிதாசாரம் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளின் விளைவாக நிகழ்வதாக அந்த குறித்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. உலகத்திலே வருடாந்தம் நிகழ்கின்ற மரணங்களினுடைய விகிதாசாரத்திலே 24 மில்லியன் மரணங்கள், 24% மரணங்கள் இந்த சுற்றுச்சூழல் விவகாரங்களினால் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயிக்கப்பட்ட விடயம். ஆனால் இந்த சுற்றுச்சூழல் விவகாரங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது அதை மரணத்துக்குரிய காரணமாக ஆக்கிக் கொள்ளாமல் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு இறை நியதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்திலே இடம்பெறுகின்ற எல்லா விதமான அழிவுகளுக்கு பின்னாலும் இறைவனுடைய நியதி இருக்கிறது என்பதை நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே இடம்பெறுகின்ற அனர்த்தங்கள் அழிவுகளுக்கு பின்னால் மனிதனுடைய அத்துமீறிய செயற்பாடுகளும் பின்னணியாக இருந்து கொண்டிருக்கு. இதனை மேன் மேட் கிரைசிஸ் என்று சொல்வார்கள். மனிதன் தன் கைகளால் விளைவித்துக் கொண்ட ஏற்படுத்திக் கொண்ட விளைவுகளாக, பிரச்சனைகளாக, அழிவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனும் இதனை உறுதிப்படுத்துகிறது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் தங்கள் கைகளால் செய்து கொண்ட வினையின் காரணமாக இந்த பூமியிலே அனர்த்தங்களும் அழிவுகளும் இடம்பெறுகின்றன என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 24% மரணங்கள் சுற்றுச்சூழலால் வருடாந்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது 3.2 மில்லியன் மக்கள் உலகத்திலே இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்வருகின்ற காலங்களிலே 2030 பிற்பாடு இந்த விகிதாசாரம் இன்னும் 2.5 மில்லியனால் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த குறித்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இதனை சமாளிப்பதற்காக உலக நாடுகளுக்கு ஏறத்தாழ 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த 3 நியாயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே சுற்றுச்சூழல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதனை தவிர்த்து மனிதன் அன்றாடம் உறவாடுகின்ற, தொடர்பு படுகின்ற, உறவு வைத்துக் கொள்கின்ற அனைத்தும் இறைவனுடைய பார்வையிலே சுற்றுச்சூழலாகத்தான் கருதப்படும். இந்த பூமி, இந்த வானம், அதற்கு இடைப்பட்ட அனைத்தும் சுற்றுச்சூழலாக பார்க்கப்படும். இதிலே உயிர் உள்ளவை, உயிரற்றவை என்று 2 வகைகளாக நாங்கள் பார்க்கலாம். உயிருள்ளவை என்றால் மனிதனோடு சேர்த்து தாவரங்கள், விலங்குகள், ஏனைய புழு பூச்சிகள், பறவைகள் என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். தாவரங்கள் இவைகளெல்லாம் அதற்குள் வரும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சடப்பொருட்கள். இறைவன் இயற்கையாக அருளிய அந்த அருள்களை கொண்டு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை உபயோகித்து இந்த உலகத்தின் வளர்ச்சிக்காக கண்டுபிடித்த அனைத்தும் இந்த சடப்பொருட்களுக்குள்ளே வரும், உயிரற்றவைகளுக்குள்ளே வரும். நிலம் வரும், நீர் வரும், காற்று வரும், அதே போன்று பாதைகள் வரும், பாலம் வரும். இப்படி அனைத்தும் இந்த 2வது வகைக்குள்ளே வரும். இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்துத்தான் சுற்றுச்சூழல் என்று இன்று வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த சுற்றுச்சூழலை பற்றி நாங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சுற்றுச்சூழலை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ஓர் அருளாக வழங்கியிருக்கிறார். மனிதனுக்கு அருளாக வழங்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். மனிதன் அதற்கு வகை கூற வேண்டிய கட்டாய பொறுப்பில் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம். அன்றைய மறுமை நாளிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட உயிருள்ள, உயிரற்ற சடப்பொருட்கள் அனைத்தும் சம்பந்தமாக நீங்கள் அந்த அருள்கள் பற்றி நிச்சயம் நீங்கள் வினா தொடுக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அருள்களை எப்படி நீங்கள் பயன்படுத்தினீர்கள், எப்படி பேணி பாதுகாத்தீர்கள், எப்படி அதனூடாக நீங்கள் பயனடைந்தீர்கள் என்பது பற்றிய விசாரணை நிச்சயமாக நாளை மறுமையிலே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அருளிய இந்த இயற்கை பொருட்கள் என்று நாங்கள் சொல்கின்ற இவை அனைத்தும் நிச்சயமாக மனிதனால் பாதுகாக்கப்பட வேண்டும், பேணி அவை உரிய முறையிலே உபயோகிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தன் வ பாத்தினா. உங்களுடைய கண்களுக்கு புலப்படுகின்ற வகையிலும் உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத வகையிலும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா உங்கள் மீது எண்ணற்ற அருள்களை சொரிந்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கலாம்.
மொத்தம் பொதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபி லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், இந்த வானம் பூமி இவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்து படைப்பினங்களிலும் இவற்றின் விளைவாக வருகின்ற இரவும் பகலும் மாறி வருவதிலும் நிச்சயமாக படித்து நல்லுணர்ச்சி பெறுகின்றவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். குல் ஃபன்துரு மாதா ஃபி ஸமாவாதி வல் அர்ல், இந்த வானங்களிலும் பூமியிலும் என்ன இருக்கிறது என்பது பற்றிய உங்களுடைய சிந்தனையை குவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த அருள்களை பற்றிய ஒரு நல்ல பிரஞ்சையை வளர்த்துக் கொள்ளுமாறு குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கலாம். இது முதலாவது அடிப்படை. இந்த இயற்கை சூழலோடு ஒரு மனிதன் கொள்கின்ற உறவின் முதலாவது அடிப்படை, இந்த இயற்கை சூழலை ஒரு மனிதன் அருளாக பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த இயற்கை சூழல் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சி. இந்த வானம், பூமி, இந்த மலை, இந்த ஆறு, இந்த காற்று, இவை அனைத்தும் இந்த உலகத்திலே எங்களுடைய கண்களுக்கு புலப்படாத இந்த உலகத்தை இயக்கக்கூடிய எங்களுடைய புலன் உணர்வுகளாலும் எங்களுடைய புத்தியினாலும் எங்களுடைய உடல் உறுப்புகளினாலும் கண்டறியாத ஒரு சக்தி இருக்கிறது என்பதை இந்த உலகத்திலே உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் இந்த இயற்கை சூழலோடு கொள்கின்ற உறவின் இரண்டாவது அடிப்படை இது இறைவனுடைய அத்தாட்சி. மூன்றாவது, மனிதனை போல இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து இயற்கை படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறது. மனிதனை போல இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை அவற்றுக்கே உரிய இயல்போடும் தன்மையோடும் முறைமையோடும் இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வல் அர்ல், இந்த வானங்களிலும் பூமியில் இருக்கின்ற அனைத்து சிருஷ்டியும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். குல்லுன் யஅலமு ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, ஒவ்வொன்றும் தான் எப்படி இறைவனை வணங்க வேண்டும், அவனை எப்படி துதிக்க வேண்டும் என்பது பற்றிய தெளிவான அறிவோடு இருப்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே முஸப்பிஹாத் என்று சில சூறாக்கள் இருக்கிறது. ஸப்பஹ லில்லாஹ் என்று யுஸப்பிஹு லில்லாஹ் என்று வரும். இவைகள் அனைத்தும் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் இந்த சுற்றுச்சூழலே காணப்படுகின்ற உயிருள்ளவையும் உயிரற்ற சடப்பொருட்களும் இறைவனை துதிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு முறை சொல்கிறான், சும்மஸ்தவா இல ஸமா வஹிய துகான் ஃபகால லஹா வலில் அர்லி அத்தியா தௌவன் அவ் கர்ஹா காலதா அதைனா தாயின். அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியெல்லாம் படைத்து விட்டு அவன் அவனுடைய இருக்கையின் பால் அவன் சென்ற பொழுது, அது இந்த வானம் புகை மண்டலமாக இருந்த பொழுது அவன் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொன்னான், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு கட்டுப்படுங்கள், என்னை வழிபடுங்கள், என்னை இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வானங்களும் பூமியும் சொன்னது அத்தைனா தாயின், நாங்கள் மனமும் வந்து உமக்கு கட்டுப்படுகிறோம் ரப்பே என்று சொன்னதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிருள்ள ஏனைய சிருஷ்டிகள் மாத்திரம் அல்ல, உயிரற்ற சடப்பொருட்களும் அவற்றின் இயல்புக்கும் தன்மைக்கும் பண்புக்கும் ஏற்ற வகையிலே அல்லாஹ் தஆலாவை துதி செய்து கொண்டிருக்கின்றன. இது சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஒரு மனிதன் கொள்ள வேண்டிய மூன்றாவது உறவு. நான்காவது, இந்த உலகத்தின் வளர்ச்சிக்கும் இந்த உலகத்தின் அபிவிருத்திக்கும் இந்த உலகத்தின் அழகியலுக்கும் அணி சேர்ப்பதாக இந்த இயற்கை சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ் அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கென்று வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த இயற்கையின் அழகை அனுபவிப்பதை விட்டும் இந்த மாநில சமூகத்தை தடுப்பது யார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகா, இந்த உலகத்தில் சிருஷ்டித்த உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு அழகியல் உணர்வோடு படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவேதான் நான்காவது அடிப்படை, இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதனை தவிர்த்து அவன் உறவாடுகின்ற அனைத்தும் இந்த பூமியினுடைய அழகியலையும் இந்த பூமியினுடைய அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் அணி சேர்ப்பதாக அமைந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான இந்த இயற்கை வளங்களும் இந்த சுற்றுச்சூழலோடு காணப்படுகின்ற அனைத்து இந்த வளங்களும் அல்லாஹ் தஆலாவினால் இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருள்கள். அவைகள் இறைவனை மனிதனை போல அவையினுடைய இயல்புக்கு ஏற்றால் போல் வணங்கி கொண்டிருக்கின்றன.
அவைகள் இந்த உலகத்திலே அத்தாட்சிகளாக இருக்கின்றன. அவைகள் இந்த உலகத்தில் வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் அழகியலுக்கும் வலு சேர்ப்பதாக அமைந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு பார்வையோடு இந்த இயற்கை சூழலோடு இந்த இயற்கை பொருட்களோடு இறைவனுடைய படைப்பினங்களோடு உறவு கொள்கின்ற ஒரு மனிதனுக்கு எத்தகைய ஒரு நிலை வரும் என்றால், அல்லாஹ் தஆலா இவற்றை எல்லாம் படைத்து இதனை எல்லாம் அழகியல் உணர்வோடு படைத்து அவை தமது இயல்புக்கு ஏற்றாற்போல் இந்த உலகத்திலே இயங்குகின்ற தன்மையை படைத்திருக்கின்ற இந்த ரப்பை நான் துதிக்க வேண்டும் என்கின்ற ஓர் இறை உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இயல்பாக தோன்றும். சப்பிஹ் ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த பேருண்மை அழகாக தெளிவாக மிகவும் தெளிவாக கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த இயற்கை சூழலிலே மிக முக்கியமான ஒரு அருள் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற நீராக இருந்து கொண்டிருக்கிறது. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களையும் இந்த நீரினுடைய தேவையை வைத்துத்தான் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், உயிருள்ள ஜீவராசிகளுக்கு மாத்திரம் அல்ல, சில இயந்திரங்களுக்கு கூட தண்ணீர் தேவைப்படுகிறது. சில வாகனங்களுக்கு நாங்கள் தண்ணீரை மனிதனுக்கு புகட்டுவதை போல அந்த வாகனங்களுக்கும் புகட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று இந்த அறிவியல் அதனை கண்டுபிடித்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நீர் பயன்பாடு சம்பந்தமாக முஸ்லிம் சமூகத்திலே ஒரு வகையான அலட்சியமும் கவனக்குறைபாடும் ஒரு வகையான பொதுபோக்கும் நிகழ்வதாக எங்களால் அறிய முடிகிறது. இந்த நீர் என்பது உண்மையிலேயே இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற மிகப்பெரிய அருள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களின் அடிநாதமாகவும் அதனுடைய அச்சாணியாகவும் அதனுடைய அடிப்படையாகவும் நீர் இருந்து கொண்டிருக்கிறது. நீர் இன்று இந்த உலகம் அமையாது. இன்று ஏறத்தாழ பல ஆண்டுகளாக ஏனைய கிரகங்களிலே மனிதர்களை கொண்டு போய் குடியமர்த்தலாம் என்று ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அந்த பூமியிலே ஆரம்பமாக நீர் இருக்கிறதா என்கின்ற அந்த ஆராய்ச்சி மட்டத்தில் தான் அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி தான் அவர்கள் இன்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு பச்சிலம் பசிலம் என்று இருக்கின்ற ஒரு நிலத்தை கண்டுவிட்டால், நீர் போன்ற ஏதாவது ஒன்று தோற்றப்பாடு சென்று விட்டால் உடனே அறிக்கையில் விடுவதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்? நீர் இன்று இந்த உலகம் அமையாது. எனவே இந்த பூமியை அல்லாஹ் தஆலா அமைத்திருப்பது இந்த நீரின் அடிப்படையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்லாத்திலே நீருக்கு மிக உயர்ந்த ஒரு இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அஃலலு சதகா சுகியல் மா என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே செய்கின்ற மிக அழகான ஒரு தர்மம், மிக ஏற்றமான ஒரு தர்மம், அதிகப்படியான கூலியை பெற்றுத் தருகின்ற தர்மம் ஒருவருக்கு நீர் புகட்டுவதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துரதிர்ஷ்டம், இந்த நீர் புகட்டுகின்ற விவகாரத்திலே முஸ்லிம் சமூகத்திலே ஒரு குறைபாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளை மையப்படுத்தித்தான் இந்த நாடுகளிலே இந்த நீர் வளங்கள் திட்டங்கள் நிகழ்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அது அல்லாமல் தத்தமது பிரதேசங்களிலே நீர் தேவைகள் வருகின்ற பொழுது அவற்றை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு தர்மகர்த்தா அல்லது ஒரு செல்வந்தர் முன் நின்று அதை செய்வதற்கு மனமில்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட செல்வந்தர்களுடைய வீடுகளில் கூட வெளிநாடு நிதியுதவிகளை பெற்றுத்தான் ஒரு கிணற்றை அமைத்து அவர்களுடைய நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் சமூகத்திலே இந்த நீர் பற்றிய ஒரு பிழையான ஒரு தோற்றப்பாடு மனோநிலை. இரண்டாவது என்னவென்றால், இந்த நீர் இந்த உலகத்திலே அதிக அளவிலே முஸ்லிம்களால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அதுவும் துரதிர்ஷ்டம், படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பெயரால் அதிகம் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஐவேளை தொழுகைக்காக நாங்கள் உழு செய்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. எங்களுடைய அவயவங்களை நாங்கள் புற ரீதியாக சுத்தப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பொறிமுறை. துரதிர்ஷ்டம், இந்த நாட்டிலே ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதிக அளவிலே நீர் உபயோகிக்கின்ற சமூகம் யாராக இருக்கிறார்கள் என்று. முடிவிலே அது முஸ்லிம்கள் என்று வந்தது. காரணம், அவர்கள் ஐவேளை தொழுகைக்காக இந்த நீரை பயன்படுத்துவது. பெரும்பாலும் அந்த நீர் சுத்தமான நீராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலும் இந்த நீரினுடைய பயன்பாடு சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறான். அவற்றை ஒவ்வொன்றாக சொல்வதற்கு நேரம் போதாது. எனவே இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நீரை இந்த பள்ளியை மையப்படுத்தி உருவுக்காக பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த விடயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏறத்தாழ இந்த நாட்டிலே நாங்கள் பார்த்தால் பதிவு செய்யப்பட்ட 2400 பள்ளி வாயில்கள் இருக்கின்றன. எம்ஆர்சியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 2400 பள்ளி வாயில்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு பள்ளிக்கு 20 பேர் தொழ வருவதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 5 வக்த் கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு பள்ளிக்கு தொழ வருவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை உழு செய்வதற்காக வேண்டி
3.5 லிட்டர் ஒருவரால் உபயோகிக்கப்படுவதாக அந்த குறித்த அறிக்கை சொல்கிறது. அப்படி என்றிருந்தால் கிட்டத்தட்ட 2400 பள்ளி வாயில்களே ஒரு நாளைக்கு 100 பேர் ஒரு வக்துக்கு பயன்படுத்துகின்ற பொழுது, கிழமைக்கு நாங்கள் ஜும்மாவை தவிர்த்து பார்த்து உயரத்தால ஜும்மாவுக்கு ஒரு 250 பேர் வருவதாக பார்த்தால் வாராந்தம் 930 நபர்கள் 3.5 லிட்டர் நீரை பயன்படுத்துகின்ற பொழுது அது வாராந்தம் 3255 லிட்டராக வருகிறது. இதை நாங்கள் 4 வாரங்களால் ஒரு மாதத்தால் பெருக்குகின்ற பொழுது 13000 சொச்சம் லிட்டர் ஒரு மாதத்திற்கு ஒரு பள்ளியிலே உபயோகிக்கப்படுகிறது. இதை இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட பள்ளி வாயில்களிலே 2400 பள்ளி வாயில்களால் பெருக்குகின்ற பொழுது 2400 பெருக்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு இலங்கையில் உள்ள 2400 பள்ளி வாயில்களிலே 3,12,48,000 லிட்டர் இந்த முஸ்லிம்கள் உழு செய்வதற்காக இந்த நாட்டிலே மாதாந்தம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு லிட்டர் நீரை சுத்திகரிப்பதற்காக அரசாங்கத்திற்கு 160 ரூபாய் தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கணக்கை பார்த்தால் 5 பில்லியன் ரூபாய் மாதத்திற்கு இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் உபயோகிக்கின்ற நீருக்கு செலவாகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். குடிநீரை வடிகால் அமைப்பினால் பெறுகின்ற நீர் இல்லாத நிலையை நாங்கள் பார்த்தாலும் ஏறத்தாழ இந்த தொகை தான் வரப்போகிறது. ஆனால் இதிலே துரதிர்ஷ்டம் 20% கூட இந்த அரசாங்கத்திற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்கள் செலுத்தாத ஒரு நிலை இருக்கிறது. எனவேதான் இந்த நாட்டிலே அதிகம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் அத்தாட்சியாக அருளாக வழங்கி இருக்கின்ற இந்த நீர் துரதிர்ஷ்டம் அந்த இறைவனுடைய பேரினாலேயே துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. ஒரு வக்துக்கு உழு செய்வதற்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் போதுமாக இருக்கும். நீங்கள் யூடியூபில் அடித்து பார்த்தால் விளங்கும். அரபு நாட்டைச் சேர்ந்த ஒரு ஷேக் ஒரு சின்ன கிளாஸில் வைத்து உழு செய்து கொண்டிருக்கிறார். மிக அதிகமாக நீர் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், நீரை வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபதீலுன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக மிதமின்றி உபயோகிப்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பதை பார்க்கலாம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாண்டி செல்கின்ற பொழுது அவர் ஒரு ஓடையிலிருந்து உழு செய்து கொண்டிருக்கிறார். நீரை மிக நுண்ணியமாக பயன்படுத்துங்கள் சகோதரே என்று சொன்ன பொழுது, ஓடும் ஆற்றிலும் இந்த நீர் கட்டுப்பாடு பார்க்கப்பட வேண்டுமா என்று அவர் சொன்ன பொழுது, ஆம் வலவு குண்டலா நகரின் ஜாரின், நீ ஒரு நீர் ஓடையில் இருந்தாலும் நீர் உனக்கு தேவையான அளவுதான் உன்னுடைய நீரை பயன்படுத்த வேண்டும் என்பதை 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீர் பயன்பாட்டுக்குரிய வரையறையை சொல்லித் தருவதை பார்க்கலாம். எனவே நான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நீர் என்பது ஒரு இயற்கை வளம், இறைவனுடைய அருள். நீரின்றி இந்த உலகம் அமையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகள் இந்த நீரின்றி அவர்களால் ஜீவிக்க முடியாது. இன்று ஓசோன் படலத்திலே ஓட்டை விடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குளோபல் வார்மிங் எனப்படுகின்ற இந்த பூமி அதிக அளவிலே வெப்பமடைந்து வருகிறது. கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது. மிக விஞ்ஞானபூர்வமாக மிகவும் ஆரோக்கியமான நன்னீராக மழை நீர் இருந்தது. துரதிர்ஷ்டம் இந்த காலங்களில் அந்த மழை நீரும் தன்னுடைய அந்த சுத்தமான தன்மையை இழந்து வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூர் லினுஹ்ய பிஹி வலதத்தன் மய்யிதா வ நுஸ்கியஹு மிம்மா خلقنا அன்ஆமன் வ அனாசிய கதீரா. இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த வறண்ட பூமிகளை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டியும், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற மனித இனங்கள் ஏனைய உயிரினங்களை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டியும் போற்றுவதற்காக வேண்டியும் நாங்கள் வானத்திலிருந்து நன்னீரை பொழிய வைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இறைவனுடைய நியதியோடு இந்த மனிதன் என்று இந்த நீரை மிக மோசமாக பயன்படுத்துகின்ற விளைவுகளினால் அந்த மழை நீரும் இன்று தன்னுடைய அந்த நன்னீர் என்கின்ற அந்த பெயரை அடைமொழியை இழக்கிற ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதை பற்றிய ஒரு சிந்தனை குறிப்பு எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. இரண்டாவது அடிப்படை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இந்த சுற்றுச்சூழலோடு எங்களை உறவாட வைத்திருப்பதனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை சுத்தம். சுற்றுச்சூழல் என்றாலே என்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, என்னுடைய வீட்டின் புறப்பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வது, என்னுடைய வீட்டினுடைய சூழ உள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்கின்ற ஒரு குறைநிலை கட்டமைப்பு நியதி எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் நிலவுவதை நாங்கள் பார்க்கலாம். தங்களுடைய வீட்டினுடைய சமையல் கழிவுகள், அதாவது கழிவறை கழிவுகள், அதே போன்று குளியலறை கழிவுகள், ஏன் படுக்கை அறை கழிவுகளை கூட தங்கு தடையின்றி யாரும் இல்லாத நேரங்கள் பார்த்து கவனிப்பாரற்று
கிடக்கின்ற நிலங்களிலே கொட்டிவிட்டு வருகின்ற நிலைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது. சில வீடுகளிலே குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அந்த குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற அந்த டைப்பர்ஸை கூட அவர்கள் நேரம் பார்த்து ஏனையவர்களுடைய காணிகளிலும் முச்சந்திகளிலும் முடக்குகளிலும் மனித நடமாட்டம் இல்லாத நேரங்களை பார்த்து அங்கே வீசிவிட்டு வருகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதல் முஃமினீன ஃபீ துருகிஹிம் ஃபகத் வஜபத் அலைஹிம் லஅனத்துல்லாஹ். யார் மனிதர்கள் நடைபாதையாக பயணிக்கின்ற பாதைகளிலே அசிங்கங்களையும் அசௌகரியங்களையும் மன உளைச்சல்களையும் தருகின்ற வேலையை பார்க்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று சொன்னார்கள். சும்மா யோசித்து பாருங்கள். எங்களுடைய வீட்டு சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இன்னொருவர் பயன்படுத்துகின்ற பாதையையும் வீதியையும் சந்து பொந்துகளை எல்லாம் நாங்கள் நோட்டமிட்டு அங்கு எங்கள் வீட்டு கழிவுகளை எல்லாம் நாங்கள் கொட்டிவிட்டு வருவோம் என்றிருந்தால் அது ஈமானிய அடிப்படை பண்பாக இருக்காது. காரணம் அத்துஹூரு ஷத்ரு மினல் ஈமான் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் இதை ஒரு கொஞ்சம் விரிந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். ஈமான் என்றால் நாங்கள் ஜுப்பா அணிந்து கொள்வது, தாடி வைத்துக் கொள்வது, 5 நேர வக்துக்கு தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்வது, நோன்பு காலத்திலே ரமலான் காலத்திலே நோன்பு நோட்பது, பல தடவைகள் உம்ரா செய்வது, ஹஜ் செய்வது மாத்திரம் ஈமானின் அடிப்படை அல்ல. அதெல்லாம் புற ரீதியான வணக்க வழிபாடுகள். இந்த வழிபாடுகள் எங்களிடத்திலே பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த வழிபாடுகளுக்கு கூட இஸ்லாத்திலே பெருமதி இல்லாமல் போய்விடும். அண்மையில் ஒரு வீடியோவை பார்க்க கிடைத்தது. சுபஹுக்கு பள்ளிக்கு போகின்ற ஒருவர் ஒரு இடத்திலே குப்பையை கொட்டி வைத்து செல்கிறார். எத்தகைய ஒரு ஈமானிய பண்பு என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அருளையும் அவனுடைய மகபிரத்தையும் பள்ளிவாயல் என்கின்ற 4 சுவர்களுக்குள் தேடுகின்றவர்கள் வீதி ஓரங்களிலே மனிதர்களுடைய சாபங்களை பெற்றுத் தருகின்ற இத்தகைய பிரகிருதி மனப்பான்மையான செயற்பாடுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இன்று நிறைய வடிகான்களிலே தங்களுடைய வீட்டு கழிவுகளை எல்லாம் அவர்கள் பட்டை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு சில இந்த ஊரிலே நாங்கள் சில இடங்களிலே செல்கின்ற பொழுது மிக மோசமான துருவாடை வந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எங்களுடைய சுவாசத்திற்கும் எங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மனிதனுடைய சாபத்தை சுமந்து தரும். எனவே இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எமது வீட்டு கழிவுகளை எங்களாலே நுகர முடியாமல் இருக்கின்ற பொழுது எப்படி நாங்கள் எங்களுடைய சகட்டு மேனிக்கு அவற்றை நாங்கள் பிறருடைய தலையிலே நாங்கள் கட்டிவிடுவது என்பதை பற்றிய சிந்திப்புகளை செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவை தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்பு இருந்தும் நான் மிக சுருக்கமாக நான் இதனை அமைத்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த இயற்கை சூழல் என்பது அல்லாஹு தஆலாவினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு அருள். இந்த அருளை நாங்கள் அருளாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த இயற்கை சூழலை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு மிகவும் நேர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். இன்றைய இந்த இயற்கை சூழலோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம் தான் இந்த சவுண்ட் பொல்யூஷன் என்று சொல்கிறார்கள், நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது ஒலி மாசடைவது, சத்தம், அதிகரித்த சத்தம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எப்படி அல்லாஹ்வின் பெயரால் அவன் இந்த மனித சமூகத்திற்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் தந்திருக்கின்ற நீர் என்கின்ற இந்த அருள் மிக மோசமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதோ, அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய பெயரால் இந்த ஒளி மாசடைவதற்கு இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம் சமூகம் மிக மோசமான ஒரு முன்மாதிரியை கொண்டு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அண்மையிலே ஒரு செய்தியை நான் வாசித்தேன். இந்தோனேசியாவில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் நபர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற பள்ளிவாயலிலே ஐவேளை வக்து தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற அதானின் அதிகரித்த சத்தம் காரணமாக அவர் போலீசிலே முறைப்பாடு செய்திருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்தோனேசியா முழுக்க 4/3 முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்ட ஒரு நாடு. இது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே நான் ஒரு அயல் கிராமத்திற்கு நான் சென்ற பொழுது ஒரு நோயாளியை நலன் விசாரிப்பதற்காக சென்ற பொழுது அவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அதான் சத்தம் கேட்டது. மிக அதிகளவிலான சத்தம், மிக அதிகளவிலான சத்தம். அந்த நோயாளி சஞ்சலப்படுகிறார். அந்த நோயாளி அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வசைபாடுகிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இந்த குழந்தைகளை வைத்துக் கொள்ள முடியாது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஏட்டுக்கு போட்டியாக அதான் சொல்லப்படுகின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வைக்கலாம். பள்ளியில் மாத்திரம்தான் இந்த சத்தம் கேட்கிறதா என்று நாங்கள் எங்களுடைய தவறான செயற்பாட்டிற்கு நாங்கள் பிறருடைய தவறான செயற்பாடுகளை எல்லாம் ஆதாரங்களாக கொண்டு வர முடியாது. பிறருடைய பிழையான முன்மாதிரி எங்களுடைய பிழையான முன்மாதிரிக்கு ஆதாரமாக அமையாது. அவரவருடைய செயலுக்கு அவரவர் தான் பொறுப்பாக அமைய முடியும். பெரும்பான்மை சமூகங்களில் இந்த வடகிழக்கு கங்கால் தென்னிலங்கையிலே வாழ்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் இந்த சவுண்டை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
சில பள்ளி வாயல்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டிணைவான முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஒரு வக்துக்கு அங்கால் சொன்னாலே ஒரு வக்துக்கு இவர்கள் சொல்வதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். நாங்கள் இந்த வடகிழக்கில் இருக்கின்ற நாங்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய கெடுபிடிகள், அவர்களுடைய அழுத்தங்கள், அவர்களுடைய ஓர வஞ்சனைகள் இல்லாத காரணத்தினால் சுதந்திரமாக இயங்கலாம் என்கின்ற ஒரு ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக நாங்கள் வகை தொகை இல்லாமல் இந்த சட்டத்தை நாங்கள் உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சர்வசாதாரணமாக நடக்கிறது. பாடசாலைகளிலே நிறைய இந்த புரோகிராம்கள் நடத்துகிறார்கள். விளையாட்டு போட்டிகள், பாடசாலை நிகழ்ச்சிகள், ஏனைய வர்த்தக நிறுவனங்கள் வந்து கொண்டு அவர்களுடைய ப்ரொடக்ட்ஸ்களை ஷோ பண்ணி கொண்டு அதை மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு இறைச்சலாக இருக்கிறது, கேட்பதற்கு அசௌகரியமாக இருக்கிறது. தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகின்ற நேரத்தில் கூட அவர்கள் அந்த சவுண்டுகளை கம்மி பண்ணுவதாக இது தெரியவில்லை. உரியவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் இப்போது முடிந்துவிடும், இங்கு மட்டும்தான அந்த சத்தம் கேட்கிறது என்று ஒரு வகையான பால்தோண்டித்தனமான தன்னிச்சையான மனோநிலைப்பாடுகளையும் முடிவுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த சவுண்ட் பொல்யூஷனால் ஏற்படுகின்ற விளைவுகள் மிகவும் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய செவிப்புலன்களுக்கு பாதிப்பு, எங்களுடைய ஹார்ட் பீட் கூடுவதற்கு வாய்ப்பு, எங்களுடைய நரம்பு நாளங்கள் வெடிப்பதற்குரிய சாத்தியம், அதே போன்று எங்களால் ஒரு சிந்தனை குவிப்போடு ஒரு கன்சன்ட்ரேஷனோடு எங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு, குழந்தைகளுக்கு பாதிப்பு. எனவேதான் இது பற்றிய ஒரு சிந்தனை குறிப்பை நாங்கள் செலுத்த வேண்டும். வாகனங்களுடைய இந்த ஹோன் சத்தங்களை நாங்கள் நெறிமுறைக்குள் கொண்டு வர வேண்டும். கனரக வாகனங்கள் இந்த கட்டிட வேலைகளுக்காக இன்று உள்ளூர் பகுதிகளில் எல்லாம் தயவு தாட்சணமின்றி லாபகமாக வந்து செல்கின்ற நிலையை பார்க்கலாம். அவர்கள் எழுப்புகின்ற இந்த ஹோன் சத்தங்கள் மிகவும் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை இவர் மாத்திரம்தான் செய்கிறாரா, இது ஒரு சத்தம் தானே என்று நாங்கள் அலட்சியமாக போக முடியாது. இதனுடைய விளைவுகள் அதிகரித்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிஹேவியர்லேயே அது ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று எங்களுடைய மன ரீதியாக ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருகின்ற பொழுது இந்த அதிகரித்த சத்தம், இந்த எரிச்சல் அல்லாஹ்வுடைய பெயரில் இருந்தாலும் சரிதான். இன்று நிறைய போன்களிலே வந்துவிட்டது. 5 வக்துக்கும் டைம் அவர்கள் செட் பண்ணி அலாம் வைத்திருக்கிறார்கள். ஏட்டுக்கு போட்டியாக எல்லா பள்ளிகளிலும் ஒரே நேரத்தில் சத்தம் கேட்கிறது. இவைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த சமூகத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகளும் கல்விமான்களும் ஜம்மியத்துல் உலமா போன்ற ஷரியா துறை சார்ந்த உயர் நிறுவனங்களும் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். படித்த புத்திஜீவிகள் கூட இதற்கிலே அவர்கள் கேலஸாக இருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கலாம். இது எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய பொறுப்பு. இந்த பூமியிலே கலீஃபாவாக வந்திருக்கின்ற ஒரு முஸ்லிம் இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, இந்த பூமியை பாதுகாக்கின்ற, இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு நல்ல முறையில் விட்டுச் செல்கின்ற ஒரு வழிமுறையை அவன் செய்ய வேண்டும். அது அவன் மீது இருக்கின்ற ஒரு தார்மீக பொறுப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 2வது குத்பாவில் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுற்றுச்சூழலும் மனிதனும் ஒரு இஸ்லாமிய அணுகல் என்ற தலைப்பினூடாக நாங்கள் சில விடயங்களை ஆரம்ப குத்துபாவிலே கலந்துரையாடினோம். 2வது குத்துபாவிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்கின்ற இந்த நாடு அதிக அளவிலான இயற்கை வளங்களையும் செயற்கை வளங்களையும் கொண்ட ஒரு அழகிய நாடு. இந்த நாட்டிலே எம்மை பிறக்கச் செய்ததற்கும், எம்மை இவ்வளவு காலம் இந்த நாட்டிலே வாழச் செய்ததற்கும், இந்த பூமியிலே இன்ஷா அல்லாஹ் எம்மை மரணிக்கச் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா போதுமானவன். ஏனென்றால் எந்த இடத்திலே ஒரு மனிதன் பிறக்க வேண்டும், எங்கே வாழ வேண்டும், எங்கே மரணிக்க வேண்டும் என்கின்ற முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பூமியில் தான் அல்லாஹு தஆலா எங்களை பிறக்கச் செய்தான். இந்த பூமியில் தான் அல்லாஹு தஆலா எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் தான் எங்களை அவர் மரணிக்க செய்யவும் இருக்கிறார். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் வாழுகின்ற தேசத்தையும் அந்த தேசத்தின் வளங்களையும் பாதுகாத்து பேணி அடுத்த தலைமுறைக்கு அதை உரிய முறையிலே வழங்குகின்ற ஒரு ஆன்மீக தார்மீக பொறுப்பு அவர் மீது இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுவ அன்ஷஅகும் மினல் அர்லி வஸ்தஅமரகும் ஃபீஹா. இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா உங்களை வாழச் செய்து இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, பாதுகாக்கின்ற, பேணுகின்ற பொறுப்பையும் உங்கள் கைகளில் தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். எனவே இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்காக வந்த மனிதன் அல்லாஹ் தஆலாவினால் இந்த பூமி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொண்டு இந்த பூமியோடு அவன் உறவு கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த இயற்கை வளங்களை அவன் பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை உரிய முறையிலே ஒப்படைக்க வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய வரலாற்றிலே போர்த்துகேயர், ஆங்கிலேயர், ஒல்லாந்தர்கள் எல்லாம் இந்த நாடுகளை எல்லாம் சர்வசாதாரணமாக அவர்கள் ஆக்கிரமித்தார்கள், துண்டாடினார்கள். இந்த நாட்டின் வளங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. இந்த வளங்களை எல்லாம் கடத்தி சென்றார்கள். தங்களுடைய நாடுகளிலே அவற்றை அவர்கள் காட்சிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த நாட்டிற்கு வியாபாரிகளாக வந்த அரேபிய வர்த்தக சமூகம் இந்த நாட்டின் வளங்களை எங்கும் அவர்கள் கடத்தி சென்றதாகவோ அல்லது அவற்றை சூறையாடியதாகவோ நாட்டிற்கு அவர்கள் எடுத்துச் சென்றதாகவோ வரலாற்றில் எந்த குறிப்புகளும் இல்லை. மாறாக இந்த நாட்டுக்கு வந்த இந்த அரேபிய வர்த்தகர்கள் இஸ்லாம் அறிமுகம் ஆகுவதற்கு முதல் வந்தவர்கள் இந்த நாட்டோடு இரண்டர் கலந்தார்கள், ஜனரஞ்சகமாக பழகினார்கள், சுதேச மக்களோடு நல்ல உறவுகளை பேணினார்கள். அவர்களுடைய நாடுகளில் கொண்டு வரப்பட்ட பொருட்களை உள்ளூர் சந்தைகளிலே அவர்கள் சந்தைப்படுத்தினார்கள். இந்த நாட்டிலே விளைந்த வாசனை திரவியங்களை அவர்கள் சர்வதேச ரீதியிலே சந்தைப்படுத்தினார்கள். இந்த நாட்டிற்கு நல்ல பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் வளங்களை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த நாட்டை சர்வதேச சமூகத்திடம் அவர்கள் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள், சந்தைப்படுத்தியிருக்கிறார்கள். அத்தகைய வழித்தோன்றலை வந்த இலங்கை முஸ்லிம் சமூகம் இந்த பூமியை நேசிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், அதன் விளைவான பொருளாதார நெருக்கடி போன்றவைகளெல்லாம் இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டினுடைய ஆட்சியின் மீதும் அதிருப்திகளையும் அசௌகரியங்களையும் எங்களிடத்தில் ஏற்படுத்தியிருந்தது. அது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த நாடு எங்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தந்தது கிடையாது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு விசுவாசமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் இறையாண்மையை காத்திருக்கிறார்கள். இந்த நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் மீது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அன்பு இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளலாம். இந்த நாட்டிலே நிறைய இயற்கை வளங்கள் இருக்கிறது. கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் இயற்கை வளங்களை சரியாக அடையாளம் காண்பதிலும் அவற்றை மனித வளங்களையும் தொழில்நுட்ப உதவிகளையும் பெற்றி சரியாக முறைமைப்படுத்தி இந்த நாட்டின் அந்நிய செலவாணியை தக்க வைப்பதில் அவர்கள் காட்டிய அசிரத்தையும் அவர்களுடைய பொடுபோக்கும் நிர்வாக ரீதியிலான குளறுபடிகளும் தான் இந்த நாட்டை எங்களுக்கு இந்த நாட்டிலே வாழ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியதை தவிர இந்த நாடு வளங்கள் இல்லாத ஒரு நாடுகள் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் இங்கே இருப்பீர்கள். அவர்கள் குளிரான காலநிலைகளிலே கொஞ்சம் சூடான காலநிலையை நோக்கி இடம்பெறுவார்கள். சூடான காலங்களிலே பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சொல்லுவார்கள். காரணம், அவர்களுடைய நாடுகளிலே வாழ முடியாது. அது அரபு நாடுகளாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், லத்தீன் அமெரிக்க நாடுகளாக இருக்கலாம். நான் ஒரு முறை ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கின்ற பொழுது என்னோடு ஒரு மிகவும் வயோதிபம் அடைந்த ஒரு பெண்மணி வந்தார். அவர் ஐரோப்பியாவிலிருந்து இலங்கைக்கு வருகிறார். சாரமாரியாக அவரிடத்தில் நான் கதை கொடுத்த பொழுது சொன்னார், அங்கே இப்பொழுது குளிர்காலம், இருக்க முடியாது வயோதிபர்கள், எனவே அரசாங்கங்களை எங்களை நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். நான் இலங்கைக்கு வருகிறேன் என்று அவர் சொன்னதை நான் இந்த இடத்திலே நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள் ஒரு குளிரான காலநிலையிலிருந்து ஒரு சூடான காலநிலைக்கு நாங்கள் மாற வேண்டும் என்றால் ஆக குறைந்தது 1 மணித்தியாலம் அல்லது ஆக கூடியது 5 மணித்தியாலங்கள் சென்றுவிட்டு நாங்கள் உல்லாசமாக இருந்துவிட்டு அனுபவித்து விட்டு வந்து விடலாம். லட்சங்கள் தேவை கிடையாது, கோடிகள் தேவை கிடையாது, வீசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விமான சீட்டு பதிய வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த அசௌகரியங்களை நாங்கள் பயண ரீதியாக அனுபவிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருள்வளம் பொருந்திய நாடு இந்த நாடு. உங்களுக்கு தெரியும், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையிலே ஹிஜ்ரத் சென்றார்கள். மக்கா கொஞ்சம் வித்தியாசமான பூமி, மதீனா கொஞ்சம் வித்தியாசமான பூமி. அவர்களுக்கு அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பொழுது அந்த மதீனாவுடைய சீதோஷ நிலை அவர்களுக்கு ஓப்பாக அமையவில்லை. அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள், அசௌகரியப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஹோம்சிக் என்று மருத்துவத்திலே சொல்கிறார்கள். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு, ஒரு ஊருக்கு இடம்பெயர்கின்ற பொழுது தன்னுடைய ஊரை பற்றி அந்த எண்ணங்கள், தான் வாழ்ந்த இடங்களை பற்றி அந்த நினைவுகள் அலைமோதுகின்ற பொழுது உடலியல் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு வகையான ஒரு நிலைப்பாடு அது அந்த சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொரு சஹாபாக்கள் எல்லாம் அந்த மக்காவை பற்றி கவிதை பாடினார்கள். அந்த மக்காவினுடைய நீர்ச்சுனைகளை பற்றி எல்லாம் கவிதை பாடினார்கள். அந்த தெருக்களை பற்றி அவர்கள் கவிதை பாடினார்கள். அங்கு வாழ்ந்த அந்த அழகிய நாட்களை பற்றியும் தருணங்களை பற்றியும் அவர்கள் கவிதை பாடினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு மதீனா பூமி இதற்கு முன்னர் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத பூமி. காரணம், அது ஒரு விவசாய பூமி. மக்காவாசிகள் விவசாயிகள் கிடையாது, அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள். உங்களுக்கு தெரியும், ஈலாஃபி குரைஷ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த ரிஹ்லத்துஷாய் வஸைஃப் என்று வருகின்ற அந்த வசனத்திலே அவர்கள் கோடை காலத்திற்கும் மாரி காலத்திற்கும் யமனுக்கும் சிரியாவுக்கும் மாறி மாறி அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த மதீனாவினுடைய விவசாய பூமியினுடைய சீதோஷ நிலை பற்றிய முன்கூட்டிய அறிவு அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக்னா
ஃபில் மதீனா, யா அல்லாஹ் இந்த மதீனாவிலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. சஹீஹா, அதனுடைய சீதோச தப்பவெப்ப நிலையை சீராக்கி வைப்பாயாக. அங்கு இருக்கின்ற நோய்களை ஜுஹுபா என்கின்ற பிரதேசத்துக்கு நீ இடம்பெயர செய்து விடுவாயாக. காய்ச்சல் வந்தது, அவர்கள் இன்று சொல்லுகின்ற ஹோம்சிக் போல சஹாபாக்களுக்கு காய்ச்சல் வந்தது, கடுமையாக அவஸ்தைப்பட்டார்கள். அந்த நோயை இந்த பூமியில் இருந்து இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய் நாட்டுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். இது இப்ராஹிம் நபியினுடைய சீராவிலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகிய ஒரு பண்பாடு. ஆனால் பேசுகின்ற நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த நாட்டிற்காக எங்களுடைய தொழுகையிலே துஆ செய்த அந்த அனுபவம் ஒப்பீட்டளவிலே மிக குறைவாகத்தான் இருக்க முடியும். இந்த நாட்டுக்காக துஆ செய்ய வேண்டும். ஆட்சியாளர்கள் மாறிவிட்டு சென்று விடுவார்கள், ஆனால் இந்த தேசத்திலே நாங்கள் வாழ வேண்டும். எனவே இந்த நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு, இந்த நாட்டினுடைய இயற்கையை அனுசரிக்கின்ற பொறுப்பு, இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுக்கு மிக அளவிலான ஒரு பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த பூமியிலே ஹலீஃபாவாக வந்த ஒரு சமூகம் நாங்கள், ஒரு சாதாரண சமூகம் கிடையாது. இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, இந்த பூமியின் வளங்களை அனுபவிக்கின்ற, அதே நேரம் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்தவர்கள். மனிதர்களை அல்லாஹு தஆலா படைக்கின்ற பொழுது மலக்குகள் எழுப்பிய ஒரு கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. தஜியலுமை இஃப்ஸுது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியின் வளத்தை அவன் நாசப்படுத்தி மனித உயிர்களை எல்லாம் பறிக்கின்ற ஒரு இனத்தை அந்த பூமியிலே நீர் உருவாக்க போகிறீர் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குமார்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு அறியாத ஒரு நிலைப்பாடு என்னிடம் இருக்கிறது. அதுதான் இந்த வளத்தை, இந்த பூமியை வளப்படுத்துகின்ற பொறுப்பை நான் அவர்களுக்கு வழங்க போகிறேன். அந்த வளத்தையும் இந்த இலங்கை முஸ்லிம் சமூகம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்த வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ அகீமுல் ஸலாம்.